ம், ஒரு வழியா கிராணி பாட்டு போட்டாச்சு. என்னடா நேற்று போட வேண்டியது கைஸ். நேற்றே வந்துட்டு நான் காலைல இந்த வீடியோலாம் எடுத்துட்டேன் உட்காந்து. ஆனால் நேற்று வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் வெளியில் போயாச்சு. தம்பியோட ஸ்கூல் ஆனுவல் டேனால போனால வீடியோ போட முடியல. ஸோ அதுதான் நான் இப்போ தான் உட்காந்து ரெக்கார்டு பண்ணுறேனே. ரெக்கார்டு பண்ணி ஒரு ஈவினிங்குள்ளே இந்த வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கிராணியோட பார்ட் 2. போன பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா அடி மேலே அடி வாங்கினேன், முடிக்கவே இல்லை. இந்த பார்ட்டும் முடிப்பேனான்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் வீடியோவில் வாரீங்க. ரொம்ப நேரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றும் வந்துட்டு ரொம்ப பெருசாகிருச்சு. ஓகே, நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு பதிலாக கேம்குள்ளே போயிடலாம் வாங்க. அப்பாடி ஒரு வழியாக வந்துட்டு வந்தாச்சு. எப்பவும் போல தான் இந்த அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகும், அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. போன வாட்டியோட இந்த வாட்டி கொஞ்சம் நான் நிறைய பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வீடியோக்கு வெளியே வந்துட்டு கொஞ்சம் விளாண்டு பார்த்தேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது தெரியுதா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் இந்த வாட்டி இந்த இடத்தெல்லாம் செக் பண்ணவே இல்லை. நான் போன பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி நான் எல்லா இடத்தையும் செக் பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். அங்கே ஒரு பீஸ் ஆஃப் பெயிண்டிங்கோட பீஸ் ஒன்று இருக்குது. நம்ம இங்கே போயிடலாம். அவள் வந்துட்டா, அந்த பெயிண்ட் சவுண்டு கேட்டே அவள் அங்கேயே வந்துட்டா. மேலே இங்கே போயிடலாம். ஓடுப்பா தம்பி, சீக்கிரம் போடா. போடா, வந்துட போகிறாடா, போடா. இங்கே எதுக்குடா கேம் டெவலப்பர்ஸ் இங்கே ஒரு கதவை தந்து அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் கேம் ஃபெயில் தாண்டா அதிகமாகும். ஸ்பார்க் பிளக் இருக்குது. இந்த ஸ்பார்க் பிளக் தான் வச்சுட்டு கார் எஸ்கேப் பண்ணணும். இந்த ஸ்பார்க் பிளக் டப்புன்னு போய் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வச்சு விட்டுடலாம். ஓடு 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 ஓடு. இருக்கால என்ன இல்லை. ரைட்டு, நம்ம போயிட்டு கேஸ் லைன் இருக்குது. நம்ம ரெண்டுமே போய் அங்கே வச்சிடலாம். கீழே பாப்பா வந்துட போகிறா வேறு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வேறு கேம் எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் என்ன கேம் ட்ரை பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கேமை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த பார்ட் ஆஃப் ஷாட்கனோட பார்ட் ஒன்று கிடச்சிருச்சு. ரைட்டு, இங்கே வச்சுருட்டலாம். போதும். இன்னும் ரெண்டு பாட்டாக ஒரு பாட்டை 2 பாட்டு போக வேணும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த பின்னாடி ஒரு உடன் இது இருக்கும், அதுவும் இன்னொன்று வேணும். இங்கே கேஸ் லைன் இருக்குது, இது எடுத்துகிட்டு கீழே போய்க்கலாம். போன வாட்டி கேஸ் லைன் பார்த்தோம், அதுவும் போட முடியல. இது காருக்கு தான் தெரியும்னா காரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. இதை போட்டாச்சுப்பா, வருவா இங்கே கண்டிப்பாக. இதுக்குள்ளே போய்க்கலாம். இது ஒன்றுத்துக்கு தேவைப்படாது, போங்கடா டே. சீக்கிரம் போப்பா. ஓடு 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 ஓடு. ஏமாடா ஒன்றும் இல்லை. என்னங்கடா வேறு எங்கடா நான் சேர்த்துறது? வேண்டாம், கதவை திறக்க பயமாக இருக்குது. நல்லா போய்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம இதாகிட்டோம், பயமெல்லாம் கம்மியாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் நிறைய விளையாண்டு கொஞ்சம் ப்ரோ மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி டம்மி கேமுக்கெல்லாம் நான் பயப்படல. நீங்களாம் நினைப்பீங்கடா போன கேம்லேயும் எப்படி தான் சுண்ணி அவுட் ஆனேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இந்த வாட்டி நான் அவுட் ஆக மாட்டேக்கண்ணுங்களா. இந்த வாட்டி நானாக அந்த கிராணியை நீங்கள் பார்க்க தாண்டா போகிறீங்க. இதுக்குள்ளே போய்க்கலாம். மேலே போயிடலாம். மேலே 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 போ, மேலே போ, மேலே 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 போ. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா வந்த இடத்துக்கு தான் நானும் வந்துக்கினே இருக்கிறேன். ஒன்றுமே காணோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, இங்கே ஒரு ஷாட்கனோட ஒரு பாட்டு கிடச்சிருச்சு. அப்போ வருவா. இங்கே இன்னும் வரலையா என்ன? அவன் வரல நினைக்கிறீங்க. சரி, வரதுக்கு முன்னாடி நம்ம ஓடி விடலாமா? திடீர்னு வந்துட்டானா என்ன பண்ணுறது? சரி வந்துட்டா. தெரியும்டி நீ வருவன்ட்டு. அவள் போகட்டும், போனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். போய்கிட்டா. இப்போ நம்ம சீக்கிரம் கீழே போயிட்டு இந்த பாட்டோட ஒன்று வச்சிடலாம். இந்த பாட் ஷாட்கன் சாரி ரொம்ப வளருது வாயி. இங்கே இருக்கால என்ன, இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கீழே போயிட்டு இந்த ஷாட்கனுடைய ஒரு பாட்டை வச்சுட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் வந்துட்டு நான் இது பார்த்து ஏதோ ஒரு ட்ரைனேஜ் மாதிரி ஒன்று போச்சு. ஓகேங்களா, நம்ம அதுக்குள்ளேயே போய் பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் வேணும். இங்கே ஒன்றும் இல்லை, மேலே போவோம். ஓகே, அவள் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சவுண்டு கேட்குது நல்லாவே. இடம் இருக்காளோ என்னமோ இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே தான்
எதை போட்டு போயிருக்கா பார்த்தீங்களா? சரி, நம்ம இப்போ கொஞ்சம் வீட்டில் இங்கே கொஞ்சம் சர்ச் பண்ணலாம், இங்கே ஏதாவது இருக்குதா அப்படின்னு. இருக்குதா என்ன இங்கே ஏதாவது? இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. வந்துட்டோம். ஏன்டி இப்படி பண்ணுற? இவங்க கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளோதான், அவுட்டே ஆகிருப்பேன். நான் சொன்னேன்ல நான் ப்ரோ ஆகிட்டேன் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லும் போது நம்பியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரீ ஸ்டைல்லாம் நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். அப்பப்போ நம்மளுடைய ஸ்கில்லை ஃப்ளெக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. என்ன பண்ணுறேன்? சரி, சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போடிடி. A few moments later. இங்கே வந்துட்டு கார் பேட்ரி இருந்துச்சு, கார் பேட்ரி எடுத்தாச்சு. இங்கேயும் ஒன்றும் இல்லை, இந்த 2 ட்ராயர்லேயும் ஒன்றுமே இல்லை. எதுக்குடா ட்ராயர் வச்சுருக்கீங்க? ட்ராயர் தூக்கி வீசுங்கடா. ஒன்றுமே வைக்க மாட்டேங்கிறானுங்க. இங்கே எதுக்கு மேலே வந்தேன்னு தெரியல. சரி, இப்போ இங்கே வந்துடுவா இந்த சவுண்டு கேட்டு நம்ம அப்படியே கீழாக்கெல்லாம் போய்க்கலாம். ஆஹா, வந்துட்டாங்க. ஐயோ, தெரியும் இதான் நடக்கும் அப்படின்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். ஓகே, டே 2 பரவாயில்ல. போன வாட்டியோட இந்த வாட்டி டே 1 நல்லாவே தாக்கு பிடிச்சோம். இந்த டே 2 பார்ப்போம். இந்த கிச்சன் பக்கம் நான் வந்துட்டு எதுவுமே ஹேங் ஆகாதுடா ப்ளீஸ்டா. வீடியோட பார்க்க மாட்டானுங்கடா, ஹேங் ஆகாதுடா. ஐயோ, வராலே. சீக்கிரத்துக்குள்ள போ. போடா. ஐயோப்பா, வந்துட்டோம். ஐயோ, திறக்கல. ஏய், என்னது இது? இறங்குங்க. இங்க பாருங்க, நான் பார்க்கவே இல்லைங்க. இந்த ஒரு இடம் இருக்காடா. சரி, ரைட்டு. இப்போ இங்கே வந்தாச்சுங்கிறது நான் எப்படி மேலே? ரைட்டுங்க, இந்த இடம் நான் பார்க்கவே இல்லை. இது ஒரு வழி போகுது, இதுக்குள்ளே போக முடியுமா என்னன்னு தெரியல. ஓகே, பரவாயில்லையே. இப்போ இங்கே என்ன இது கதவு இருக்குது, இது திறக்க முடியல. இதுக்கு எதுவும் கீ வேணுமோ என்னமோ, திறக்க முடியல. இங்கே காக்கா இருக்குது. இது என்ன இருக்குது? எங்கள் காக்காவுக்கு ஃபுட்டு தான் இருக்குது. அதை இன்ட்ராக்ட் பண்ண முடியுதானா? ரிமோட் இருக்கு. ஆஹா, குத்திருச்சா? வந்துருவாள் ஒரு வேளை. எங்கேருந்து வருவாவ? எங்கடா போகிறது? எங்கே ஒளியிறது? இங்கே ஒளியறதுக்கும் ஒன்றுமே இல்லைங்க. இங்கே ஒளிஞ்சிக்கலாமா? ஆஹா, இல்லை இங்கேயும் ஒளிஞ்சாவ கண்டுபிடிச்சிருவா. இங்கே கதவை திறக்க முடியுது, திறந்து பார்ப்போம். ஐயோ, இவன் வந்துட்டா. சீக்கிரம் கீழே போ. ஐயோ, அமைதியே மேலே இருந்திருந்தா கூட அவள் பார்த்துருக்க மாட்டா. இப்போ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். there is nothing we can do right now. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டே 2 முடிஞ்சு விட்டது. இது டே 3. டே 2ல் ஒன்றுமே பண்ணலை. இப்படி அவுட் ஆகிட்டேனேடா. கேவலமாக நினைப்பேன் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம். ஓகே, போவோம். கீழே போ. கொஞ்சம் மெதுவாக போவோம் இந்த வாட்டி. இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக போட்டு வச்சுருக்குது. இது இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே பேட்லாக் கோடு கிடச்சிருச்சு. அவனில் ஒன்றுமே இல்லை. சீக்கிரம் போய் ஓப்பன் பண்ணி. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு எரிச்சலா ரேஜ் பேட் ஆகுது எனக்கு. நான் முடிக்கலான்னு நினச்சி வந்தேன். டே 4 வந்துடுச்சு. வீடியோ 9 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு சில சீன்லாம் கட் பண்ணிவிட்டு நான் கீழே கண்டினியூ பண்ணுறேன். இந்த பேட்லாக் தான் எடுத்து சீக்கிரம் ஓப்பன் பண்ணு. வந்துட்டோம். சீக்கிரம் ஓப்பன் பண்ணு. எதிரா சீக்கிரம்டா. ஐயோ, வந்துட்டாங்க. சீக்கிரம். அப்பாடி. ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு வழியா. இங்கே என்ன இருக்குது? இங்கே இன்ஜின் பாட்டு இருக்குது, இது எடுத்துக்கலாம். ஜஸ்ட் மிஸ். 2வது கிளச்சுங்க இது. ஃபர்ஸ்ட் கிளச் இப்படி தான் ஆச்சு. இது ஓப்பன் பண்ணி சீக்கிரம் உள்ள போ. பிடிச்சிட்டாடா. கெஸ் வாட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்ன நான் பண்ணுறது?
இது டே 5. என்ன 5 டே 5 ஒன்றுமே பண்ணலை. அந்த ஒரு லாக் ஓப்பன் பண்ணேன். அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு இன்ஜின் பார்ட் இருந்தது. இந்த பீஸ் ஆஃப் பெயிண்டிங் போய் கீழே வச்சுக்கலாம். முதல்ல கீழே வச்சுட்டு கீழே வச்சாச்சு. இந்த இன்ஜின் பார்ட் எடுத்துகிட்டு காரில் வச்சு விட்டுறலாம். இந்த டே 5ல எப்படியா இதாக அவுட் ஆகதா போகிறோம், அது வேறு விஷயம். சரி, இன்ஜின் பார்ட்டை போய் கீழே வச்சாச்சு. அவன் நடுவில் இங்கே கீழே வந்தா அப்புறம் மறுபடியும் மேலே போயிட்டா. இந்த பொந்துக்குள்ளே போவோம். மேலே போயிட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் அதுக்குள்ளே தேடி பார்க்கலாம் ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அந்த ஓட்டைக்குள்ளே, அதை பார்க்கணும். அது வேறு பார்ப்போம். இது மட்டும் தனியாக தெரியும். இதே ஓப்பன் பண்ண முடியுமா என்ன? முடியல. இதெல்லாம் ஓப்பன் பண்ணவே இல்லையா? என்ன ஓப்பன் பண்ணமே? இதெல்லாம் தள்ளி தான் இருக்குது. இதெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த வெப்பன் கீ போன கேமில் எடுத்து அதுக்கு தான் அந்த வெப்பன் கீ. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த வெப்பன் கீ எடுத்துகிட்டு யூஸே பண்ணலை, செத்து போயிட்டேன். இதெல்லாம் நான் திறந்து பார்க்கவே இல்லைங்க. ரைட்டு, அவள் இருக்காளே எங்கேயுமே அவள் இல்லை, நான் பார்க்கவே இல்லை. வந்துட்டா. எனக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இப்படி திடீர்னு வருவான்ட்டு. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மதியம் உட்காந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அப்போவும் தெரியல இந்த டைமில் வருவா அப்படின்ட்டு. பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். கீழே போ இங்கே ஒளிஞ்சிக்கலாம். இங்கே என்ன இருக்குது? இது வந்துட்டு ஸ்பெஷல் கீ. மேலே ஒரு டோர் இருக்கும், அதுக்கான கீ. இது ஸ்பெஷல் கீ மேலே போய் பார்ப்போம் நம்ம. இருங்க, நான் மேலே போயிட்டு அது ஓப்பன் பண்ணுறேன். வந்தாச்சுங்க. அப்படியே அவள்கிட்ட தப்பிச்சு ஓடிங்க வந்தாச்சு. ஓப்பன் ஆகும். இதுக்கு மேலே ஓகே இதுதான் வந்து அந்த ஸ்பைடர் இருக்கிற இடம். ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு இந்த ஷார்ட் கன் வேணும். இந்த ஷார்ட் கன் வச்சு மேலே வந்தால் அந்த கரெக்டாக அதை குறிப்பாக அதை அடிக்கணும். அதை அடித்ததுக்கப்புறம் அங்கே உள்ளே போய் கதவுல போய் எடுக்கணும். இப்போ எடுத்தோம்னா அதை வந்து குத்தி விட்டுரும். ஆமாம் குத்திடும். போக வேண்டாம், இதுக்கு தேவையில்லாமல் டே 5ல இருக்கும். அது வேறு என்னது இல்லைப்போ உடஞ்சி கிடக்கு. இப்போ வருவா கண்டிப்பாக. என்னடா வரல? சீக்கிரம் வாடி. நானும் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துட்டேன், நான் வரவே கிடையாது. பேட்ரி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கீழே போய் இது போட்டு இந்த பேட்ரி எடுத்து காரில் போட்டுடலாம். கேம் ஓவருங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி வருவா அப்படின்ட்டு. பாருங்க கருமோண்டா சை. ஓகே காய்ஸ், இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக தோற்று போயிட்டோம். ஆனால் நான் சொல்கிறேன், பார்ட் 3ல் நான் கண்டிப்பாக எஸ்கேப் பண்ண தான் போகிறேன். ஒரு வீடியோலேயும் இப்படி தான் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக பார்ட் 3ல் எஸ்கேப் ஆக தான் போகிறேன். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் வந்துட்டு என்னுடைய முதல் வீடியோ ஆக்சுவலி பார்ட் 1 கிராண்டே பார்ட் 1 பார்த்தவங்க ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நைஸ் கேம் ப்ளே, இட் மேட் மீ லாஃப் அப்படின்ட்டு. ரொம்பவே பெருமை, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு அதுதான் நான் வந்துட்டு சீக்கிரமாக வீடியோ எடுத்தது. நீங்கள் உட்காந்து பாருங்க. பார்ட் 3 கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்ட் 3க்கு அப்புறம் நான் வேறு கேமில் நான் போகிறேன். டெத் பார்க் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு போய் என்னோட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய மீம் அக்கௌண்ட் இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் இது வந்துட்டு என்னுடைய டெய்லி தமிழ் கண்டென்ட்ஸ் வீடியோ இதில் வரும். 2வது பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டே டியூன்ட். பாய்.